பச்சை மிளகா கொரகொரன்னு அரைச்சிக்கணும். பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் இதில் போட்டு திரும்பவும் அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பச்சை மஞ்சள் அரைச்சது இதையும் சேர்த்து ஒன்றா கலந்து அரைச்சிக்கலாம். இப்போ பொடியாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனை போட்டுக்கலாம். எலும்பில்லாத கோழி 2 முட்டை உடைச்சி ஊற்றி கலரி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுது போட்டு வதக்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். இப்போ முட்டை இறைச்சி கோழி இறைச்சி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒயிஸ்டர் சாஸ் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பச்சை தண்ணியில் ஊற வச்ச மீகோன், அதாவது அரிசியில் செஞ்ச வர்மசிலி சேமியா, அப்புறம் வேக வச்சு பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற மேகி நூடுல்ஸ் ரெண்டுத்தையும் இப்போ அந்த கலவையில் போட்டுக்கலாம். இப்போ பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துடலாம். ட்ரையாக மீனோனும் மேகியும் சேர்ந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ட்ரையாக அருமையான மீகோன் பெரட்டல் சுட சுட பரிமாறலாம்.